வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் சயின்ஸ் கிளாஸஸ். ஸோ சயின்ஸில் வந்துன்னா 2வது கிளாஸ் வந்து நான் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் வந்து சயின்ஸ் பார்த்துருக்கோம். அது வந்துன்னா ஜிகே சீரீஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சீரீஸ் பார்க்குறோம், இந்த கொஸ்டின்ஸ் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிமைண்டராக வந்து நமக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கும் சரி, இந்த கிளாஸுக்கும் சரி, நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் வேர் ஃபஸ்ட்டு கிரியேட்டட் டியூரிங் த டேஷ் சென்ச்சுரி. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, செயற்கை உரங்கள் முதலில் டேஷ் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டன. ஓகேவா? ஸோ செயற்கை உரங்கள் வந்துன்னா முதல்ல வந்துன்னா எந்த நூற்றாண்டில் வந்துன்னா உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 19th. ஓகேவா? ஸோ 19வது. ஆப்ஷன் பியில் வந்துன்னா 16th. ஓகேவா? ஸோ 16வது. ஆப்ஷன் சியில் வந்துன்னா 17th. ஓகே. ஆப்ஷன் டியில் வந்துன்னா 18th அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது செயற்கை உரங்கள் முதலில் வந்துன்னா எந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏல இருக்க 19. ஓகே. ஸோ 19th சென்ச்சுரியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் உரம், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்னு சொல்லப்படக்கூடிய செயற்கை உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். 19th சென்ச்சுரி. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம்ஸ் இஸ் செக்ரிகேட்டட் பை த பனாக்ரேஸ். அதாவது பின்வரும் நொதிகளில் எது கணையத்தால் சுரக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4 நொதிகளோட நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால்டேஸ், ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டேஸ், ஆப்ஷன் சியில் வந்துன்னா ட்ரிப்சின், ஆப்ஷன் டியில் வந்துன்னா சுக்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனாக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்கிலீஷ் வந்துன்னா கணையத்தை வந்துன்னா பெனாக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பெனாக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த என்சைம். ஓகேவா? ஸோ அந்த என்சைமோட நேம் தான் கேட்குறாங்க. எந்த என்சைம் வந்துன்னா செக்ரிகேட் பண்ணுது அப்படிங்கிறது. அதாவது செக்ரிகேட் அப்படின்னா சுரக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ தமிழில் வந்துன்னா செக்ரிகேட்டட் அப்படிங்கிறது சுரக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறோம்? ஓகேவா? ஸோ சின்ன வார்த்தையோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. சில நேரங்களில் தமிழில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலாம். நம்ம லாங்குவேஜ் மாற்றி பார்க்கும்பொழுது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துன்னா எஸ்எஸ்சி படிக்கக்கூடியவங்களும் வந்துன்னா இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த கணையை வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கக்கூடிய நொதியில் எந்த நொதி அப்படிங்கிற மாதிரி நேம் தான் கேட்குறாங்க. ஓகே. எஸ். ஸோ அப்போது மால்டேஸ், லாக்டேஸ், ட்ரிப்சின் அண்ட் சுக்ரோஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க ட்ரிப்சின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்க ட்ரிப்சின் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ட்ரிப்சின் அப்படிங்கிறது தான் நொதியை தான், அந்த ட்ரிப்சின் அப்படிங்கிற நொதியை தான் வந்துன்னா கணையத்தால் வந்துன்னா சுரக்கப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ ட்ரிப்சினை தான் வந்துன்னா கணையத்தில் வந்துன்னா சுரக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ கணையம் வந்து பார்த்தா சுரக்கக்கூடிய என்சைமோட நேம் என்னன்னு பார்த்தீங்க, நொதி, அதாவது நொதி, என்சைம்னா நொதி. ஓகேவா? ஸோ அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகின் அதிவேக நில விலங்கு எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதிவேக நில விலங்கு அப்படின்னா வேகமாக வந்துன்னா மூவ் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ உலகின் அதுதான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ உலகத்தில் வந்துன்னா அதிவேகமாக வந்துன்னா மூவ் ஆகக்கூடிய விலங்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல வந்துன்னா டாக். ஓகேவா? நாய். ஆப்ஷன் பியில் வந்துன்னா சிறுத்தை. ஆப்ஷன் சியில் வந்துன்னா டைகர், புலி. ஓகே. ஆப்ஷன் டியில் வந்துன்னா
குதிரை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உலகின் அதிவேக நிலவிலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க சீட்டான்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ சீட்டா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்க சீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீட்டா அப்படின்னா நமக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் ஆல இருக்க சிறுத்தை. ஓகேவா? ஸோ உலகின் வேகமாக மூவ் ஆகக்கூடிய நிலவிலங்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வேறு எதுவுமே வராது. இப்போ நாயாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், குதிரை. ஓகேவா? ஸோ இதில் அதிகமாக ஒரு சிறுத்தை தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் மினிட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளமிடோமோனஸ். ஓகேவா? ஸோ கிளமிடோமோனஸ் பிளாங்க்ஸ் டு விச் ஆஃப் த கிங்டம்ஸ். ஓகேவா? ஸோ இது அனிலம் குடும்பங்கள் சொல்லுவோம்ல, அனிமல் கிங்டம்ஸ். ஸோ அதுலேருந்து கேட்கப்பட்ட ஒன்று தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளமிடோமோனஸ். ஓகேவா? கிளமிடோமோனஸ் இந்த ராஜ்யங்களில் எது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்க அந்த கிங்டம்னு சொல்லுவோம்ல, ஃபேமிலிஸ், அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து கிங்டம் பிளான்டே. ஓகேவா? ஸோ பிளான்டே கிங்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. ஓகேவா? ஸோ ப்ரொட்டிஸ்டா கிங்டம் அப்படின்னு சொல்கிறது. ஆப்ஷன் சியில் வந்து கிங்டம் ஃபங்கி. ஓகேவா? ஸோ அதாவது புஞ்சை உலகம் சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டியில் வந்து கிங்டம் மொனீரா. ஓகேவா? ஸோ கிங்டம் மொனீரா அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமிடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து கீழே கொடுக்கப்பட்ட எந்த குடும்பங்கள், அதாவது ராஜ்யங்கள் சொல்கிறாங்க. சரியான தமிழாக்கங்கிறது வந்து எந்த குடும்பங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் விலங்குலகம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த கிங்டம்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்கல்ல, கிங்டம் ஆஃப் ப்ரொட்டிஸ்டா. ஓகே, ஸோ ப்ரொட்டிஸ்டா கிங்டத்தை தான் வந்து சேர்ந்தது தான் வந்து இந்த கிளமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. ஓகேவா? ஸோ கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம அமீபா இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதில் ஒன்று தான் இது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தது. அப்படிப்பட்டதெல்லாம் வந்து இந்த கிளமிடோமோனஸ் அப்படிங்கிறது கிங்டம் ப்ரொட்டிஸ்டா அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த விலங்குலகத்தை பற்றி படிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி எந்தெந்த கிங்டம் எதை சேர்ந்தது அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸையும் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் த டெக்ஸ்டானமி. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வகைப்பிரிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேவா? இங்கே ஆப்ஷன் ஏல வந்து ஹிட்லர். ஓகேவா? ஸோ ஹிட்லர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பியில் வந்து எங்லர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியில் வந்து காரல் லியான்சே. ஆப்ஷன் இயில் வந்து பென்தம் அண்ட் ஹூக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வகைப்பிரிப்பின் தந்தை. இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் டெக்ஸ்டானமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே ஆப்ஷன் இது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பிரிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா செட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ ஒரு நாளைக்கு 3 செட்டு 3 செட் நடக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபாதர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, ஏதோ ஒரு துறை அதை பற்றி கேட்குற ஒரு கொஸ்டின்ஸோ 2 கொஸ்டின்ஸோ வந்தால் 1 or 2 ஷிஃப்ட்டில் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரியான இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக அதாவது நீங்கள் எழுதப்படக்கூடிய ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்லை இதே மாதிரியான நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபாதர் ஆஃப் சீரீஸ் இருக்குங்களா, அதில் கேட்கக்கூடிய ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. வகைப்பிரிப்பின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இங்கே கொடுத்துக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வருவா? ஹிட்லர், எக்லர், காரல் லியான்சே, பென்தம் மற்றும் ஹூக்கர். பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இயில் இருக்க காரல் லியான்சே. ஸோ காரல் லியான்சே அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாதர் ஆஃப் டெக்ஸ்டானமி அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயில் இருக்க காரல் லியான்சே அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ வகைப்பிரிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் லியான்சே அப்படிங்கிறது தான். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் கேரிஸ் சார்ஜ் இஸ் நவுன் பை டேஷ் அயன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது மின்னூட்டத்தை சுமக்கும் அணுக்களின் குழு டேஷ் அயனியால் அறியப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது பல அணுக்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒன்று தான் இங்கே மின்னோட்டத்தை சுமக்கக்கூடிய அணுக்கள். அணுக்கள்ங்கிறது பொருளை
பொருளில் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ காற்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கள் இருக்குது, திடப்பொருள்லையும் இருக்குது, திரவத்துலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு திடமான பொருள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்குங்கிறது மாதிரியான ஒன்று. ஓகேவா? ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது திடப்பொருள் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெருக்க வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கள் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ இது திடப்பொருள். ஓகேவா? அதே இது வந்து பார்த்தீங்கன்னா திரவம். ஓகேவா? ஸோ திரவத்தில் இருக்குது அப்படின்னா திரவத்தில் இதில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதனால தான் வந்து அந்த பொருள் திடமாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது. ஓகேவா? அது இது திரவத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அணுக்கள் வந்து கலக்கலக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து ஒட்டி இருக்காது. ஓகேவா? அதே இது வந்து வாயுவில் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ மின்னோட்டம் அப்படிங்கிறதுமே வாயுவோட ரிலேட் பண்ணக்கூடியதோட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மின்னோட்டத்தை ஏன்னா இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து மின்னோட்டம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 மாறி மாறி இருக்குன்னு இதுக்கிடையில மின்னோட்டம் நடைபெறுது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு ஊடகத்து மூலமா அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை தான் மின்னோட்டம். அந்த மின்னோட்டத்தில் வந்து அணுக்களின் குழு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் கேட்குறான். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் நீங்கள் இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எதுக்குலாம் தேவையில்லாமல் இந்த திட திரவ வாயு அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த அணுக்களுடைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த திட திரவ வாயுங்கிறத சொன்னேன். அந்த வாயுடைய கான்செப்ட் தான் அதுதான் இதில் வந்து அப்படியா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா மின்னோட்டத்தை சுமக்கும் அணுக்களின் குழு டேஷ் அயனியால் அறியப்படுகிறது அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டி ஆட்டம்ஸ். ஓகேவா? ஸோ பல அணு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் பியில் வந்து குவாண்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஆப்ஷன் சியில் வந்து 2 அணுக்கள். ஓகேவா? ஸோ 2 ஆட்டம்ஸ் சொல்லக்கூடியது. ஆப்ஷன் டியில் வந்து 1 அணு. ஓகேவா? ஸோ 1 ஆட்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. இங்கே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது மின்னோட்டத்தை சுமக்கும் அணுக்களின் குழு டேஷ் அயனியால் அறியப்படுகிறது. ஸோ மின்னோட்டம் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த இதை வந்து பார்த்தா நிறைய இதில் கேட்டிருக்காங்க. அதில் மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து அந்த கீவேர்டை வச்சு இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் உங்களுக்கு மல்டி ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் கேரி சார்ஜ் இஸ் நவுன் ஃபை மல்டி ஆட்டம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது பல அணுக்கள் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ பல அணு அயனிகளால் அறியப்படுகிறது. ஓகேவா? ஸோ மின்னூட்டத்தை சுமக்கும் அணுக்களின் குழு பல அணு அயனிகளால் அறியப்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆல இருக்க மல்டி ஆட்டம் அப்படிங்கிறது தான் சரியான. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? த லீவ்ஸ் ஆஃப் த டேஷ் பிளான்ட் கண்டெயின் மெத்தனாயிக் ஆசிட். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் பாட்டினி சைடு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஷ் தாவரத்தின் இலைகளில் மெத்தனாயிக் அமிலம் உள்ளது. ஓகேவா? ஸோ ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. எந்த இங்கே கீழே கொடுத்துருக்க தாவரத்தில் வந்து கேட்குறான். ஓகேவா? ஸோ எந்த தாவரத்தோட இலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து டேம்ரைட். ஓகேவா? ஸோ புள்ளின்னு சொல்லப்படக்கூடியது. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு. ஓகே? ஸோ ஆரஞ்சு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில். ஓகே? ஸோ இங்கே நெட்டில் கொடுத்துருக்காங்களே. நெட்டில் அப்படிங்கிறதுனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவோம்ல அந்த செடியோடைய இந்த நேம் தான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லக்கூடியதான் வந்து நெட்டில்னு சொல்லப்படக்கூடியது. அதே தமிழில் பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து தான் தமிழாக அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தொட்டால் அரிசியில் ஒட்டிக்கிற ஒரு வயிற்செடி. ஓகே? அப்போனா தொட்டால் சினிங்கி தான். ஓகேவா? புரியுங்க நினைக்கிறேன். ஆப்ஷன் இயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ தக்காளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறதுனா கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த இலையிலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ லீவ்ஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து புளி அப்படின்னா புளி அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இருக்குங்களேன் அதில் மட்டும் தனியாக வந்து ஒரு ஆசிட் இருக்கும். அதேமாதிரி ஆரஞ்சுலையும் அப்படி தான் தக்காளியும் அப்படி தான். அப்போ இதில் வித்தியாசமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான். ஓகேவா? ஸோ நெட்டில் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் சரியான ஒரு ஆன்சர்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த தொட்டால் சினிங்கி அந்த செடியோடைய இலை இருக்குது பாருங்களேன் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனாயிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே? ஸோ மெத்தனாயிக் ஆசிட் வந்து எந்த பிளான்டோடைய லீவ்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க நெட்டில். ஓகே? ஸோ நெட்டில் அப்படின்னு சொல்லலாம் தொட்டால் சினிங்கி சொல்லப்படக்கூடியது. ஸோ அந்த தாவரத்தின் நிலையெல்லாம் தான் இந்த மெத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்கிறது. ஓகே? புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த அதனால தான் அந்த இதை தொடும்பொழுது வந்து அந்த மெத்தனாயிக் இலையில ஃபுல்லாகவே அந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். அதோட இலையில உள்ள ஒரு சைடு நம்ம தொடும் பொழுது அந்த ஆசிட் வந்து வேறு பக்கம் டிரான்சாக்ஷன் ஆகிறதுனால தான் அது ஏன்னா இலை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆகும். ஓகே? ஸோ தொட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சைடில் இன்னொரு சைடு ஆசிட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்போ அதனால வந்து அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தொட்டோன்னு சுருங்குது அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ அதோட உண்மையான ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது இதுதான். ஓகே? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபார்முலா ஆஃப் த C6H14 டேஷ் ஹைட்ரோகார்பன் இண்டிகேட். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா C6H14 சூத்திரம் டேஷ் ஹைட்ரோகார்பனை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல வந்து ஹெக்ஸனேன், ஆப்ஷன் பியில் வந்து ஹெக்ஸசேன், ஆப்ஷன் சியில் வந்து ஹெக்ஸின், ஆப்ஷன் டியில் வந்து ஹெப்டைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஹே அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அதில் முடியக்கூடியதெல்லாம் தான் இருக்குது கான்செப்ட்டு. இங்கே என்ன கேட்குறாங்க, இந்த C6H14. ஓகேவா? ஸோ இங்கே வந்து C6H14 அப்படிங்கிறது தான் அதுதான் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து என்டர் பண்ணும்போது இப்படி கூட வந்திருக்கலாம். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிறீங்க. C6H14 அப்படிங்கிறதுல வந்து ஹைட்ரோகார்பன் வந்து எந்த மாதிரியான சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸஹேன். ஓகேவா? ஸோ இந்த 6ங்கிறத குறிக்கிறதுனால தான் ஹெக். ஓகேவா? சேன். அப்போது எல்லாத்துமே ஹெக் அப்படிங்கிற மாதிரி சேன். ஓகேவா? ஸோ இந்த 14 குறிக்கக்கூடியது. அதனால் ஆப்ஷன் பி இருக்குது பாருங்களேன். ஸோ அதில் உள்ள கான்செப்ட் இதுதான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ இதுதான் சரியான ஒன்று. அப்போது ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்க ஹெக்ஸனேன் அப்படிங்கிறது தான் அதுதான் சரியான இருக்கும். ஓகேவா? C6H14 சூத்திரம் வந்து தான் ஹெக்ஸசைன் ஹைட்ரோகார்பனை வந்து குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த 6ங்கிற குறிக்கிறனால தான் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த இந்த எண்டு முடிகிறதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜெயின் அப்படிங்கிறதா அதோட சரியான ஒன்றா இருக்கும். ஸோ C6H14 சூத்திரம் வந்து எக்ஸைன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து கெமிஸ்ட்ரி டாப்பிக்ல இருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குவாட்ஸ் யூஸ்டு இன் வாட்சஸ் இஸ் டேஷ். ஓகேவா? ஸோ கடிகாரங்களில் வந்து பயன்படுத்தப்படும் குவாட்ஸ் டேஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இது கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடியது. இந்த குவாட்ஸுங்கிறதுனா வாட்சஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரிய வாட்சிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து குவாட்ஸ் அப்படிங்கிறது கீழே அந்த வாட்சுடைய சென்டர் இதில் பெரிய வாட்ச் பார்த்தீங்க அப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குவாட்ஸ் அப்படிங்கிறதுனா வாட்சஸில் என்ன மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸில் ஏ வந்து நைட்ரஜன் சிலிக்கேட், ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சிலிக்கேட், ஆப்ஷன் டியில் வந்து கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரங்களை பயன்படுத்தக்கூடிய குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேமில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிக்கன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போ சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, ஸோ த குவாட்ஸ் யூஸ்டு இன் வாட்சஸ் இஸ் டேஷ் சிலிக்கன் டை ஆக்சைடு. ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் ஆல் இருக்க சிலிக்கன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீடியம் ஹேஸ் த லோவஸ்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வரும் ஊடகங்களில் எது குறைந்த ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது. ஓகே, ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த ஒளிவிலகல் குறியீட்டை வந்து கொண்டுள்ள அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல். ஓகே, ஆப்ஷன் பியில் வந்து ஆயில் எண்ணெய், ஆப்ஷன் சியில் வந்து ஏர் காற்று, ஆப்ஷன் டியில் வந்து டைமண்ட் வைரம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்போது பின்வரும் ஊடகங்களில் எது குறைந்த ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி தான் வரும். ஓகே, ஏர். ஓகே, ஸோ காற்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த ஒளிவிலகல் குறியீட்டை வந்து கொண்டுள்ளதாக தான் இருக்கும். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஏன்னா காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைந்த ஒளிவிலகல் கொண்டிருக்கிறதுனால தான் வளிமண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வானம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வளிமண்டலத்தை கொண்டு இருக்கும் பொழுது ப்ளூ கலரில் தெரியுது. ஓகேவா? ஸோ அதனால தான் சில இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்படுவதும் கிடையாது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் த கலர் ஆஃப் த ஸ்கை உட் பி. ஓகேவா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே கண்டிஷன் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வளிமண்டலம் இல்லாத நிலையில் வானத்தின் நிறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால வானத்தோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அது இப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வளிமண்டலம் இல்லாத நிலையில் வானத்தின் நிறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல வந்துனா நீலம் ப்ளூ, ஆப்ஷன் பியில் வந்துனா ஒயிட் வெள்ளை, ஆப்ஷன் சியில் வந்துனா கருப்பு பிளாக், ஆப்ஷன் டியில் வந்துனா சிவப்பு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வானத்தோட நிறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ளூ கலரில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது வளிமண்டலம் தான் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ மேலே அதே தான் இவங்க சொல்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் இல்லாதப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ வளிமண்டலம் இல்லாமல் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிளாக் கலரில் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்க கருப்பு தான். ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த பார்த்த கொஸ்டின்ஸ் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை கூட பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். அது எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதிலளிக்கப்படும். ஸோ வேறு எதுவும் தேர்வு சம்மந்தமான சந்தேகங்களோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனல் நேமை போட்டு என்ட்ரு பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கும் டெலகிராம்லேயே. ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அப்டேட் எல்லாமே இங்கே கிடைக்கும். டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுவோம். அது தவிர வீக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கிறேங்க. தேங்க்யூ கேஷ்.